திருமகள் தேடி வந்தால் விறுவிறுப்பான குடும்பத்தொடர் பகுதி 1. சீக்கிரமாக எல்லாரும் வண்டியில் ஏறுங்க, பஸ் புறப்பட போகுது. கண்டக்டர் விசிலடிப்பதற்கு முன்பே பரிமளம் தனது குடும்பத்தோடு பஸ்ஸில் ஏறிக்கொண்டாள். ஒரே ஒரு பஸ் மட்டும்தான் நகரத்திலிருந்து அந்த ஊருக்கு செல்லும். ஒரு நாளைக்கு 2 முறை அந்த பஸ் நகரத்திலிருந்து குறிப்பிட்ட மலை கிராமத்தை நோக்கி சென்று மீண்டும் அங்கிருக்கும் பயணிகளை ஏற்றி கொண்டு வந்து நகரத்தில் விட்டுவிடும். காலை 9 மணிக்கு ஒரு தடவையும் மாலை 6 மணிக்கு ஒரு தடவையும் இந்த பேருந்து அந்த கிராமத்திற்கு செல்லும். அந்த மலை கிராமத்தை ஒட்டினார் போல பரிமளத்தின் கணவன் வீட்டு குலதெய்வ கோவில் ஒன்று இருந்தது. கோவிலுக்கு பெரும்பாலும் இங்கிருந்தே நடந்து செல்வது வழக்கம். அப்படி செல்லும் பொழுது குறைந்தபட்சம் 2 மணி நேரத்திற்கு மேலாகிவிடும். குலதெய்வ கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பே கால் கடுத்துவிடும். பஸ் இல்லாவிட்டால் இங்கிருந்து சில சமயங்களில் ஷேர் ஆட்டோ ஏற்பாடு செய்து போக வேண்டியிருக்கும். அப்படி ஏற்பாடு செய்து கொண்ட ஷேர் ஆட்டோ அங்கே கோவிலில் காத்திருக்காமல் அவசரமாக கிளம்பிவிடுவார்கள். மறுபடியும் வேறொரு ஷேர் ஆட்டோவை நாம் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். நல்ல வேளையாக இன்று பரிமளத்திற்கு பஸ் கிடைத்துவிட்டது. பரிமளம் தனது மருமகள் மற்றும் 2 பேர குழந்தைகளுடன் வந்திருக்கிறாள். மருமகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் இந்த பஸ் பயணம் என்பது முற்றிலும் புதியது. ஏனென்றால் இதற்கு முன்னர் அவர்கள் தங்கள் ஊரிலிருந்து காரிலோ அல்லது வேனையோ புக் செய்து கொண்டுதான் வருவார்கள். ஆனால் இப்போது 2 பேருந்துகள் மாறி வர வேண்டியதாயிற்று. இத்தனை நிலைக்கும் காரணம் பரிமளம் பெற்ற மகன் சிவாதான். பரிமளம் தனது மருமகள் ஆனந்தியை பரிதாபமாக பார்த்தாள். ஆனந்தி ஒரு குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு மற்றொரு குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு எங்கோ வெளியில் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். பேருந்து மெல்ல புறப்பட தயாராகி கிட்டத்தட்ட வழியில் உள்ள 2-3 கிராமத்து ஆட்களையும் கடந்து கோயிலை கடந்து இருக்கும் 2 கிராமத்து ஆட்களையும் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டது. சிறு நகரத்திலிருந்து வெளியே வந்து ஆற்றங்கரை மீது இருந்த பாலத்தில் ஏறிய பேருந்து மெல்ல கிளை சாலையை பிடித்து ஆடியபடி செல்ல ஆரம்பித்தது. பரிமளத்தின் நினைவு பின்னோக்கி செல்ல ஆரம்பித்தது. பரிமளம் 25 வயது இருக்கும் பொழுது தனது கணவனுடன் முதல் முறையாக இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறாள். அப்போது அவளது மகன் சிவக்குமார் 3 வயது சிறுவனாக அப்பாவின் தோளிலும் பரிமளத்தின் இடுப்பிலும் சில நேரங்களில் நடந்தும் வந்தது அவளுக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த ஆண்டு அவனது காதுகுத்தல் நிகழ்ச்சியை இதே குலதெய்வ அம்மன் கோவிலில் வைத்துத்தான் செய்தாள். அப்போது பரிமளத்தின் அண்ணனும் அண்ணியும் வந்திருந்தார்கள். அண்ணன் கணேசமூர்த்தியின் மடியில் வைத்துதான் தனது மகன் சிவக்குமாருக்கு காது குத்தினாள் பரிமளம். பரிமளத்தின் அண்ணனுக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் வரை குழந்தை இல்லை. பரிமளத்துக்கு திருமணமாகி சிவக்குமார் பிறந்து 4 வருடங்கள் கழித்துதான் அண்ணனுக்கு குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை. அந்த குழந்தை ஆனந்திதான் இப்போது இவளது மருமகள். பரிமளத்தின் கணவர் சிவலிங்கம் பெரிய பேக்கரியுடன் சேர்ந்த ஸ்வீட் ஸ்டால் வைத்திருந்தார். அப்போது கடையில் வேலை செய்யும் ஆட்கள் உட்பட பல முறை கோவிலுக்கு ஒரு வேனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு முறை பக்கத்து ஊரில் புதிதாக ஸ்வீட் ஸ்டால் ஆரம்பிப்பதற்காக இடம் பார்த்துவிட்டு வரும் வழியில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் அண்ணனும் கணவனும் ஒரே நேரத்தில் அகால மரணமடைந்து பலியான சோக நிகழ்ச்சியும் பரிமளத்துக்கு தான் நடந்தது. அதன் பிறகு பரிமளத்தின் அன்னை வேதவல்லி தனது மகள் ஆனந்தியை அழைத்து கொண்டு அவளது தாய் வீட்டிற்கே போய்விட்டாள். பரிமளம் தனது அண்ணன் நினைவாக அடிக்கடி சென்று அண்ணன் மகள் ஆனந்தியை பார்த்துவிட்டு வருவது வழக்கம். அண்ணி வேதவல்லி தனது மகளை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று தடுமாறிய சூழலில் பரிமளம் தனது அண்ணன் மகளை தனது வீட்டுக்கே அழைத்து வந்து படிக்க வைத்தாள். மகள் போல வளர்த்து கல்லூரி வரை அனுப்பினாள். ஆனந்தி கல்லூரி படிப்பை தொலைதூர கல்வியாக படிக்கிறேன் என்று கூறி வீட்டிலிருந்தே படித்தாள். அத்தைக்கு உதவியாக கடையிலும் வீட்டிலும் வேலை செய்தாள். தனது கணவர் சிவலிங்கம் மறைவிற்கு பிறகு நம்பிக்கையான ஒரு சில வேலைக்காரர்களை வைத்துக்கொண்டு பரிமளம் இப்போதும் ஸ்வீட் ஸ்டால் நடத்தி வருகிறாள். இத்தனைக்கும் பரிமளத்திற்கு ஸ்வீட் ஸ்டால் பற்றியோ ஸ்வீட் செய்யும் முறை பற்றியோ எதுவுமே தெரியாது. இருந்தாலும் கூட அவள் 10 முதல் 15 பேர்களுக்கு வேலை கொடுத்து கடையை திறம்பட நடத்தி வந்தாள். மகன் தலையெடுத்ததற்கு பிறகு கடையை மொத்தமாக மகனிடமே ஒப்படைத்துவிட்டு வீட்டோடு இருந்து விட்டாள். அதற்கு காரணமும் இருந்தது. வேறொன்றுமில்லை. பரிமளம் தனது அண்ணன் மகள் ஆனந்தியை சிவக்குமாருக்கு கட்டி வைக்க ஆசைப்பட்டாள். ஆனால் சிவக்குமார் கடையில் மேனேஜராக வேலை செய்யும் சொக்கலிங்கத்தின் மகள் வேணியை காதலித்து வந்தான். அது தெரிந்த பரிமளம் சிவக்குமாரை முதலில் கண்டித்தாள். பிறகு மேனேஜர் சொக்கலிங்கத்தை வேலையை விட்டு கணக்கை முடித்து மொத்தமாக அனுப்பினாள்.
இதனால் சிவக்குமாருக்கும் பரிமளத்திற்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆனால் பரிமளம் தனது அண்ணன் மகள் ஆனந்தியை சிவக்குமாருக்கு ஒரு வழியாக திருமணம் செய்து வைத்தாள். ஆனந்தியும் சிவக்குமாரை முழுமையாக நேசித்து சிறுவயதிலிருந்தே ஒன்றாக விளையாடி பழகி வந்திருந்தாள். அதனால்தானோ என்னவோ சிவக்குமார் ஆனந்தியை பொறுத்தவரை சற்று தள்ளியே வைத்திருந்தான். ஆனந்தி போராடி தனது கணவரை கைக்குள் வைத்திருந்தாள். முதலில் ஆண் குழந்தையும் அடுத்து 3 வருடங்களில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. ஆண் குழந்தைக்கு பரிமளத்தின் அண்ணன் கணேசமூர்த்தி நினைவாக திருமூர்த்தி என்றும், பெண் குழந்தைக்கு சிவாங்கி என்றும் பெயர் வைத்தார்கள். இப்போது திருமூர்த்திக்கு 5 வயதும் சிவாங்கிக்கு 2 வயதும் ஆகிறது. போன வருடம் வரை சந்தோஷமாக வாழ்ந்த சிவக்குமார் ஆனந்தி வாழ்க்கையில் திடீரென்று புயல் வீச ஆரம்பித்தது. மேனேஜர் சொக்கலிங்கத்தின் மகள் வேணி திடீரென்று போதை மாத்திரையை அளவுக்கு அதிகமாக அருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக செய்தி வந்தது. முதலில் சாதாரணமாக விஷயத்தை கேட்ட பரிமளத்தின் மகன் சிவக்குமார் மனசு கேட்காமல் வேணியை அவள் அட்மிட் செய்திருந்த ஆஸ்பத்திரிக்கு பார்ப்பதற்காக ஓடினான். பரிமளம் சிவக்குமாரை போக வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தும் சிவக்குமார் கேட்கவில்லை. ஆனந்தி தனது கணவனை தனியாக அழைத்து, வேண்டாம் மாமா, வேண்டாங்க, சொன்னா கேளுங்க, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு வேண்டாம், அவளை மொத்தமாக விட்டுடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, இப்போ நாம் சந்தோஷமாக தானே இருக்கோம், என்ன பிரச்சனை, அவளுக்கு ஒன்றும் ஆகியிருக்காது, தயவு செய்து போக வேண்டாம் என்று கூறி மன்றாடி அவனை தடுத்து நிறுத்தினாள். ஆனால் தாய் தடுத்தும் மனைவி தடுத்தும் கேட்காத சிவக்குமார் தனது முன்னாள் காதலி வேணியின் நினைவுகளால் உந்தப்பட்டு அவள் அட்மிட் செய்திருந்த ஆஸ்பத்திரி நோக்கி ஓடினான். பரிமளம் தவறாக ஏதாவது நடந்துவிடக்கூடாது என்று பயந்தாள். ஆனந்தி செய்வதறியாது திகைத்து நின்றாள். அதே நேரம் ஆஸ்பத்திரியில் வேணி அருகே ஆறுதல் சொல்லியபடி அமர்ந்திருந்தான் சிவக்குமார். அவனது கைகள் அவளது கரங்களை ஆறுதலாக பற்றியிருந்தன. எல்லாம் தெரிந்த அவளது அப்பா பழைய மேனேஜர் சொக்கலிங்கம் எதுவும் தெரியாதபடி ஒரு விஷம சிரிப்புடன் வேறொரு திட்டத்துடன் அந்த செயலை பார்த்து கொண்டிருந்தார். கண்டக்டர் விசிலடித்தார். கோவில் வந்துருச்சு, கோவிலுக்கு போகிறவங்க எல்லாரும் இறங்கிக்கோங்க. வந்திருந்த அனைவரும் இறங்கி கொண்டிருந்தார்கள். ஆனந்தி 2 குழந்தைகளுடன் பேருந்தில் இருந்து இறங்கினாள். ஆனந்தியின் கைகளில் இருந்த சிவாங்கி பாட்டி பாட்டி என்று அழைத்தபோதுதான் ஆனந்திக்கு தெரிந்தது அத்தை இன்னும் பேருந்திலிருந்து இறங்கவில்லை என்று. ஆனந்தி கீழே இருந்து, அத்தை கோவில் வந்துருச்சு, சீக்கிரமாக இறங்குங்க என்று சப்தமாக கூப்பிட்டாள். கண்டக்டரும் இன்னொரு முறை வேகமாக விசிலடித்தார். அப்பொழுதுதான் பரிமளம் பல நினைவுகளிலிருந்து திரும்பி சுய நினைவுக்கு வந்தாள். மெல்ல பேருந்தில் இருந்து கீழே இறங்கினாள். பரிமளம் பார்வையில் கோவில் தெரிந்தது. அங்கிருந்தபடியே அவள் கண்களை மூடிக்கொண்டு அம்மனை நோக்கி, அம்மா, என் பிள்ளைகளுக்கு எதுவுமே ஆகிடாத நீதாமா பார்த்துக்கணும் என்று மனதார வேண்டிக்கொண்டு கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். திருமகள் வருவாள்.